சார் கார்த்திகேயன் சார் வணக்கம். வணக்கங்க. இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா உள்ளே வந்ததன் தொடர்ச்சியாக நேரடியாக தாக்குதல் நடத்தியதன் தொடர்ச்சியாக இதை மூன்றாவது உலக போர்னு சிலர் குறிப்பிட்டு சொல்றாங்க. மற்ற அமெரிக்கா எதிர்ப்பு நாடுகள் இதை எப்படி அணுகும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. உங்களோட பார்வை சார்? இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா முன்னாடியே ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி ட்ரம்ப் ட்வீட்டா இருக்காரு, தேவைப்பட்டுனா நான் டைரக்டா இன்வால்வ் ஆகும் அப்படின்னு. இன்னொன்று, ட்ரம்ப் யூஎஸோட சப்போர்ட் இல்லாம இஸ்ரேல் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இது எதிர்பார்த்தது தான். அதுதான் இப்போ நடந்திருக்கு. இது 3ஆம் உலக போரா எடுத்துக்கலாமா அப்படின்னா அது இப்போதைக்கு இருக்க ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதுக்கப்புறமேல ரஷ்யா, சைனா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இதோட பாதிப்பா 3ஆம் உலக போர் அந்த பெருசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்பு அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இம்மிடியட்டா உலக நாடுகளுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, எண்ணெய் விலை உயரும். எண்ணெய் ஆயில் கிடைக்கிறதுக்கு, எரிபொருள் அது கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரூஸ் அப்படின்னு சொல்றது, ஹோம்ரூஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈரான் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அதை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, ஈராக் இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா ஆயிலுமே அந்த பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரூஸ் தாண்டி வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது உலகளாவிய ஒரு எக்கனாமிக் பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ அதோட ரிப்பிள் எஃபெக்டா பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு இருக்க ஸ்டேஜ்ல உலக போரா மாறுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான் சார். இப்போ இதில் இன்னொரு கேள்வி வந்துடுது. இதன் மூலமாக ரஷ்யா பெரிய பயனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் வரும்போது ஒரு பக்கம் ரஷ்யா 2 நாடுகள் மோதிக்கொண்ட காலகட்டங்களில் ஒரு கவலை நிலையை தெரிவிச்சிருந்தாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு புறம் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கான ஒரு சூழல் இருக்கா சார்? கண்டிப்பா, அது கண்டிப்பா அவங்களுக்கு அமையும். ஏன்னா உலகத்துல லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி அப்பார்ட் ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரிஸ் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ரஷ்யா. என்னதான் அவங்க ஈரான் சப்போர்ட்டிவா இருந்தாலுமே இந்த சான்ஸ் அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அவங்களோட, ஏன்னா இப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யுக்ரைன் ரஷ்யன் வார்னால அவங்க ரஷ்யா மேல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, சில இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிருக்காங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் இருக்கும்போது ரஷ்யாவுக்குமே இது நல்ல ஒரு சூழ்நிலையா தான் அவங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்து. ஓகே சார். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடந்த காலகட்டங்களில் யூரோப்பியன் யூனியனில் இருந்த நாடுகளுடைய அவங்களுடைய முடிவுகள் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ இஸ்ரேல் ஈரான் வாரில் அந்த முடிவுகள் வேறு மாதிரி மாறுமா? இல்லை நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அமெரிக்காவும் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் குறிப்பிட்ட இந்த G7 மாநாடு நடக்கும்போது அந்த மாநாடு முடிகிறதுக்கு முன்பாகவே ட்ரம்ப் கிளம்பிடுறாரு. இதில் என்ன மாறுபாடுகள் நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இதுல ஜெர்மனி யூஎஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜென்ரலா. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு யூகேவும் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ்லாம் நிதானமா யோசிச்சு அவங்களோட முடிவுகள் எடுப்பாங்கன்றதும் என்னோட அபிப்பிராயம். இதற்கு அடுத்ததாக இஸ்லாமிய நாடுகள், ஈரானுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல்வேறு சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்கு. இப்போ அவங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகுவாங்க? எல்லாரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்ப்பாங்களா? இல்லை அவர்களுடைய முடிவு எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சார்? தியரிட்டிக்கலா பார்க்கும்போது, ஃபாரின் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா இஸ்ரேலோட எதிர்க்க தான் செய்வாங்க. அமெரிக்காவையும் கொஞ்சம் போரை நிப்பாட்டுங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்காக சரி பண்ணுங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் யூனிட்டியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ அந்த நாடுகள்லாம் ஈரான் பொறுத்தெல்லாம் சப்போர்ட் பண்ற நாடு கிடையாது. அவங்களுக்குள்ள சில டிஃபரன்சஸ்லாம் வித்தியாசம் இருந்த போதிலும் அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் போர்ல பிசிக்கலா ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அது பெரும்பாலான நாடுகள் அது இன்வால்வ் ஆக மாட்டாங்க.
இப்போ அடுத்ததாக சார் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய அந்த நிர்வாகத்துக்குள்ளேயே ஈரானில் வந்து அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகப்படியாக இல்லை அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுது. ஆனால் ட்ரம்ப் வந்து உறுதியாக வந்து நம்புகிறார் ஈரான் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு நோக்கி நகருது அப்படின்ட்டு. அந்த நிர்வாகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கா? இரண்டு விதமான கருத்துக்கள் தொடர்ச்சியாக இருக்குங்கிற அந்த பார்வை முன்வைக்கப்படுது. அது ஒரு சில ஆங்கிள் அந்த அவங்க நிர்வாகத்திலே சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஈரான் கிட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய யுரேனியம் அதில் வந்து என்ரிச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 50% அளவுக்கு என்ரிச்மெண்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ் அணுகுண்டுகள் தயாரிக்கிற அளவுக்கு அவங்க எங்கேயும் போகல, அந்த மாதிரி எங்கேயுமே தடயங்கள் நாங்கள் வரைக்கும் பார்க்கல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு கூட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் கொஞ்சம் சரி பண்ணலாம், பேச்சுவார்த்தை மூலமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த பிரச்சனை இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குத ஆரம்பிக்கும் போதே ட்ரம்ப் கவர்மெண்ட் கூட ஈரான் கவர்மெண்ட் இந்த பேச்சுவார்த்தையில தான் இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அதை அமைதி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ட்ரம்ப் வந்து அவரு எதேச்சியா தன்னச்சிக்காரமா எது வேணா செய்யக்கூடிய ஆளு. இன்னொன்று பிரசிடென்ஷியல் வீட்டோங்கிறது யூஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாங்களோ அது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வேணா செய்ய முடியும். ஸோ இதுல ட்ரம்ப் மற்ற எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து முன்னேறி செல்லக்கூடிய ஆளாக தான் பர்சனாலிட்டி அப்படிதான் இருக்கு. இன்னொன்று ஆரம்பத்துலேருந்து அவர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனன்னு அவங்க வந்து பாலஸ்தீனை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு கனடாலையும் சரி பாலஸ்தீனையும் சரி சில ஏரியாங்களை நாங்கள் கையகப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். ஸோ அவரோட இந்த பாலிசிக்கு இந்த பாலஸ்தீனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த இஸ்ரேலும் உறுதுணையாக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி ஈரான் மேலே தாக்குதல் நடத்த அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு பேக்ரவுண்டாக ஒரு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் தொடர்பாக உலக நாடுகளுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது தொடர்பாக ஃபோன் மூலமாக வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.